தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி, சுவாதி நட்சத்திரம், சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீனராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால், மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாகவும், புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி முடிய பிறந்த மீனராசி அன்பர்களே, குரு பகவானை ஆட்சி நாயனாக கொண்ட நீங்கள் சான்றோர்களிடமும் ஞானிகளிடமும் மிகுந்த மரியாதை வைத்திருப்பீர்கள். வேதம் கற்றவர்களிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரை என்றும் மறக்க மாட்டீர்கள். அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையவே உண்டு. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் சிறப்பான நிலையில் இருந்திருந்தால் நீங்கள் ஆசிரியர் தொழிலில் ஈடுபடுவீர்கள். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் உச்சமாக இருப்பதால் நீங்கள் சிறந்த கலா ரசனை உடையவராக இருப்பீர்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சிறப்பான நிலையில் இருந்தால் நீங்கள் கலைஞராக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பத்தில் இருக்கின்றார். இது சாதகமான இடம் என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் இது ஏழரைச்சனியின் தொடக்க காலம். அதற்காக கவலை கொள்ள வேண்டாம். அதற்கான காரணத்தை நீங்கள் பின்னே புரிந்து கொள்வீர்கள். சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பொதுவாக பொருளாதார இழப்பை தரலாம். எதிரிகளின் இடையூறுகள் அவ்வப்போது தலை தூக்கலாம். அலைச்சல் அதிகரிக்கும். சிலர் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியது வரலாம். சனி பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து நல்ல பலனை தர இயலாதவராக இருந்தாலும் தன்னுடைய பார்வையால் நன்மைகளை அள்ளி தருவார். அவர் தான் பார்க்கும் இடத்தில் இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். இதில் 7ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது. அந்த பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சிம்மத்தில் விழுகிறது. இதனால் உங்கள் முயற்சிகளில் வெற்றியை பெறலாம். அதாவது சில தடைகள் வந்தாலும் இறுதியில் அவரது தனது பார்வையால் தடைகளை உடைத்து எறிந்து வெற்றியை தருவார். மேலும் பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமையை அந்த பார்வை தரும். உங்கள் ஆற்றலை மேம்படுத்துவார். இப்படி பார்வையால் பல நன்மைகளை தரும்போது ஏழரைச்சனி காலம் என்று ஏன் கவலை கொள்ள வேண்டும்? மேலும் தற்பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மேஷ ராசியில் இருக்கின்றார். இது சிறப்பான அம்சம். இடர்பாடுகள் அனைத்தும் இருக்குமிடம் தெரியாமல் மறையும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பத்திற்கு விடுதலை கிடைக்கும். மந்தநிலை மாறும். துணிச்சல் பிறக்கும். பணவரவு கூடும். தேவையான பொருட்களை வாங்கலாம். பகைவர்களின் சதி உங்களிடம் எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். மேலும் நிழல் கிரகமான ராகு உங்கள் ராசியில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம் இல்லை. இங்கு அவரால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். உங்கள் முயற்சிக்கு பலன் இல்லாமல் போகலாம். மேலும் ராகுக்கு இணையான இன்னொரு கிரகம் கேது 7ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவி வகையில் பிரச்சனையையும் அலைச்சலையும் தரலாம். வீண் மனவேதனை உருவாகலாம். எதிரிகளால் பிரச்சனையும் வரலாம். மேலும் குரு மற்றும் சனி பகவானின் 7ஆம் இடத்து பார்வையால் சிறப்பான நிலையை காண்பீர்கள். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும்.
கணவன் மனைவி இடையே அந்யோன்யமான சூழ்நிலை இருக்கும். பிள்ளைகளால் பெருமை காணலாம். பொருளாதார வளம் சிறப்படையும். தேவைகள் பூர்த்தியாகும். உத்தியோக வளர்ச்சி காணலாம். மேல் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பதவி உயர்வு காண்பீர்கள். அரசு ஊழியர்களுக்கு திறமைக்கு உகந்த மரியாதை கிடைக்கும். வேலையின்றி இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆசிரியர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை பளு குறையும். வக்கீல்களுக்கு எதிர்பாராத பண வரவு இருக்கும். வழக்குகள் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் சூரியனும் சனியும் விரயஸ்தானத்தில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இவர்கள் மார்ச் 13 வரை ஒன்றாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். 2 பகை கிரகங்களின் சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. அதிலும் குறிப்பாக 7 சனியில் விரய சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. விரயம் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வீடு, இடம் வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள இயலும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் பலிக்கு ஆளாக நேரிடும். இதனால் கவனமுடன் செயல்படுவது நல்லது. 7 சனி நடைபெறுபவர்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். மேலும் மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படும். திருமண வாய்ப்பு கைகூடுவதில் தடைகள் உருவாகலாம். வாசல் தேடி வந்த வரன்கள் திரும்பிச் சென்று மனதை வாட வைக்கும். இதுபோன்ற காலங்களில் சுய ஜாதக அடிப்படையில் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. மேலும் மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வருவது யோகம்தான். எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் வருமான உயர்வும் வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்டுக் கொண்டு வந்து அழகு பார்ப்பீர்கள். வெளிநாடு செல்லும் முயற்சியிலும் அனுகூலம் உண்டு. வியாபாரிகள் பண விஷயத்தில் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். தொழில் விஷயமாக ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை உருவாகாது. தங்கம், வெள்ளி, வைரம் நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். கூட்டாளிகளிடையே ஒற்றுமை நீடிக்கும். வெளியூர் பயணம் ஏற்படும். போட்டியாளர்களின் இடையூறு அவ்வப்போது வரலாம். பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு போன்றவை கிடைக்கும். பொதுநல சேவகர்கள், அரசியல்வாதிகள் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள், ஆன்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். பொது அறிவு வளரும். நல்ல பெயர் கிடைக்கும். விவசாயிகள் பாசிப்பயிறு, நெல், உளுந்து, துவரை, கொண்டைக்கடலை, சோளம், மஞ்சள், தக்காளி, பழ வகைகள் நல்ல வருவாயை கொடுக்கும். கால்நடை செல்வம் பெருகும். பால் பண்ணை மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். பெண்கள் முன்னேற்றங்களை காண்பீர்கள். கணவன் மற்றும் குடும்பத்தாரிடம் நல்ல பெயர் வாங்குவீர்கள். பெரியோர்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். பிறந்த வீட்டிலிருந்து பொருள்கள் வந்து சேரும். குழந்தைகளால் பெருமை கிடைக்கும். சகோதரர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். அண்டை வீட்டார் அனுகூலமாக இருப்பார். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். இந்த மீனராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு எல்சோறு படைத்து வணங்குங்கள். கேதுவுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள். துர்க்கை வழிபாடு நடத்துங்கள். ஏழைகளுக்கு உளுந்து, கொள்ளு தானம் செய்யுங்கள். தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். ஆலங்குடி, திருச்செந்தூர், திட்டக்குடி, பட்டமங்கலம் போன்ற ஏதாவது ஒரு குருத்தலத்திற்கு சென்று வாருங்கள். ஏழைகள் படிக்க உதவி செய்யுங்கள். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்யுங்கள். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.